இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் துணை நிற்கட்டும் என வேண்டி இந்த பதிவை துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7லிருந்து ஸ்லோகம் 11லிருந்து 14 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 11. பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. இதோட அர்த்தம், பரத வம்சத்தில் தோன்றியவர்களில் சிறந்தவனே அர்ஜுனா, பலமானவர்களின் பற்றுதலும் ஆசையும் இல்லாத பலம் நானே. அனைத்து உயிரினங்களிலும் தர்மத்தால் தடை செய்யப்படாத ஆசையும் நானே. அடுத்து ஸ்லோகம் 12. ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமசாஸ்சயே மத்தயே வேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. இதோட அர்த்தம், சத்துவம் என்கிற நன்மை அல்லது தூய்மை, ரஜஸ் என்கிற செயல்பாடு அல்லது ஆர்வம், மற்றும் தமஸ் என்கிற மந்த நிலை அல்லது அறியாமை ஆகியவற்றால் பிறக்கும் மனநிலைகள் யாவும் என்னிலிருந்தே எழுகின்றன. இவை அனைத்தும் என்னில் இருந்தாலும் நான் அவற்றில் இல்லை என்று அறிந்து கொள். அடுத்து 13, 14 2 ஸ்லோகங்களையும் சேர்த்தி பார்ப்போம். த்ரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யஃ பரமவ்யயம் தைவீ ஹ்யேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. இதோட அர்த்தம், மாயையின் அங்கமான இந்த 3 குணங்களால் மயங்கி இந்த உலகில் உள்ளவர்கள் என்றும் மாறாததாகவும் அழிவில்லாததாகவும் இருக்கும் பரம்பொருளான என்னை அறிவதில்லை. 3 குணங்களால் ஊடுருவி உள்ள என்னுடைய இந்த தெய்வீக மாயையை வெல்வது மிகவும் கடினம். என்னை முழுமையாக சரணடைந்தவர்கள் மட்டுமே இந்த மாயையை கடந்து செல்ல முடியும். இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓன் பிஹேவியரை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா நாம் அப்பப்போ இருக்கிற மனநிலை மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துப்போம். இது ஒரு நேரம் ஒரு மாதிரியும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு மாதிரியும் இருக்குங்க. இதை மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மூடு ஸ்விங்குக்கு காரணம் 3 வகையான குணங்கள். இதை திரிகுணா அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறாரு. இந்த திரிகுணாங்கிறது சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம் அப்படின்னு 3 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரோட குணபாவம் இந்த 3 குணங்களின் அடிப்படையில் தாங்க அமைஞ்சிருக்கோம். நாம் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் லௌகீக உலக விஷயங்களுக்காக அலையறங்களாக இருப்போம். ஏதோ ஒரு சமயத்தில் ரொம்ப ரேராக நல்லவங்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம். ரஜோகுணவாதிகள் எல்லாத்துலேயும் ஆர்வ மிகுதி, ஆர்வ கோளாறு உள்ளவங்களா, செயல் வீரர்களா, ஹைப்பர் ஆக்டிவா, அடக்குமுறைவாதிகளா, ஷெல்ஃபிஷா, ஓவர் ஆட்டம் போடுறவங்களா, ஆதிக்கம் செலுத்துகிறவங்களா, டாமினேட்டிங் பீப்புளாக இருப்பாங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இந்த தமோ குணவாதிகள். எதுலேயும் ஆர்வம் இல்லாதவங்களா, சோம்பேறிகளா, சோறு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, வேற எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா இருப்பாங்க. இவங்க புத்தியை யூஸ் பண்ணாமல் பெரும்பாலும் தவறு செய்கிறவங்களா, மற்றவங்களுக்கு தொந்தரவு டார்ச்சர் கொடுக்குறவங்களா இருப்பாங்க.
இந்த ரெண்டு குணங்களுக்கும் நடுவில் இருக்கிறவங்க நடுநிலைவாதிகளான சத்துவ குணம் கொண்டவங்க. இவங்க பொறுமைசாலிகளா, புத்திசாலிகளா, மென்மையானவர்களா, காமன் கம்போஸ்டா, சாஃப்ட் அண்ட் சைலண்டா, பொதுவாக மிதத்தன்மையை ஃபாலோ பண்ணுறவங்களா, மாடரேட்டாக பிஹேவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்க நல்லவங்களா, அமைதியை மட்டும் விரும்புகிறவங்களா, உடல் உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு மனசார கூட கேடு நினைச்சு பார்க்க மாட்டாங்க. லோகமாயா அப்படின்னு சொல்லப்படுற மாயினால தான் இந்த மொத்த உலகமும் பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதனால தான் சர்வம் மாயான்னு வேதங்கள் சொல்லுது. இந்த லோகமாயா அப்படிங்கிறது ஒரு தெய்வீக சக்தி, இறை சக்தி, ஹைலி பொட்டன்ட் பவர். மாயா சக்தியின் ஒரு அங்கமாக தான் இந்த திரிகுணாங்கிறது இருக்குங்கிறது பகவான் சொல்றார். இந்த திரிகுணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 3 குணங்கள் என்னில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆனால் அவைகளுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் அப்படின்னு பகவான் இந்த 12வது ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த மாயா சக்தி அதோட அழகால, கவர்ச்சியினால நம்மளை கவர்ந்து இழுக்கும், மோகத்தை உண்டாக்கி கட்டி போட்டு அதோட மயக்கத்திலேயே எப்பவும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும். இதைத்தான் ரமண மகரிஷி அக்ஷர மணமாலையில் இப்படி பாடுறாரு. ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா, ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. இங்க சூதுன்னு ரமணர் சொல்றது இந்த லோகமாயாங்கிற இறை சக்தியை தாங்க. இங்க எப்பவும் நிரந்தரமா அழிவில்லாததா இருக்கிற ஏக்கனான நீ ஒருவன் தானே பகவான் இருக்க. உன்னை மீறி இந்த சென்சஸ்ங்கிற திருடங்கள்லாம் எப்படி என் மனசுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு என் நிம்மதியை கெடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் ரமண மகரிஷி. இந்த லோகமாயா சக்தியை, திரிகுண பாவங்கள் அடிப்படையிலான செயல்களை, மூட்ஸை, கேரக்டரை, பிஹேவியரை அவ்வளவு ஈஸியாக யாராலையும் கடந்து போக முடியாதுன்னு பகவான் இந்த 13, 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே சமயத்தில் என்னை சரணடைந்தவர்கள் இந்த மாயா சக்தியை எளிதில் கடந்து விடுவார்கள் அப்படின்னும் 14வது ஸ்லோகத்தில் கேரண்டி கொடுக்குறார் பகவான். அது எப்படி பகவானை சரணடைஞ்சா ஈஸியாக மாயை கடக்கலான்னு ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ எடுத்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நமக்கு நாயின்னா பயம். இப்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நாய் பிரியர், டாக் லவராக இருந்தால் அவரோட வீட்டில் நிறைய நாய்கள் வகை வகையாக இருக்கும், நம்மளை பயமுறுத்தும் இல்லையா? நாம் அவர் வீட்டு கேட்டு பக்கம் போனாலே அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாம் நம்மளை பார்த்து எகிரி குதித்து லொல்லுன்னு குறைக்கிற சத்தத்துலேயே நமக்கு அள்ளு விட்டு போயிடும். எங்கே அது நம்ம சதையை கொத்தாக கடித்து குதறிடுமோன்னு நமக்கு பயமாக இருக்கும். நமக்கு ரேபீஸ் நோய் நாய் மாதிரியே ஆயிடுவோமோ அப்படின்னும், நாமளும் குறைக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகுது அப்படின்னு தேவையே இல்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு கொலை நடுங்கி போய் இருப்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து, ஏய் பிளாக்கி சுமாரு அப்படின்னு ஒரு அதட்டி, சார் நம்ம ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொன்ன மாத்திரம் அந்த நாய் அடங்கி போய் சத்தம் போடாமல் சாதுவாக ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தாங்க இந்த லோக மாயாவில் இருக்கிற லௌகீக உலக விஷயங்களான அழியக்கூடிய அனைத்தும். திரிகுணாங்கிற 3 பாவங்களும், மூட்ஸும், மனநிலைகளும், 3 கேரக்டர்ஸும் சாக்ஷாத் அந்த பகவானின் படைப்புங்க. இந்த லோக மாயா எஜமான் சொல்லுக்கு, ஆணைக்கு கட்டுப்படுற நாய் மாதிரி தாங்க. எப்போ நாம் பகவானே கதின்னு சரணடைகிறோமோ அப்போது அவரோட கருணையினால் இந்த மாயா சக்தியை உலக விஷயங்கள் மீதான அட்ராக்ஷன், ஆசை, அவர்ஷன், வெறுப்பு, அதனால் நம்ம படுற அவஸ்தை, கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியுங்க. இப்படி இந்த லோக மாயையை கிராஸ் பண்ணிட்டோன்னா நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களா, டிசிப்ளின்டாக இருந்துக்கிட்டு, செல்ஃபிஷாக இல்லாமல், மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு என்ன வேலை செய்யணுமோ அப்படி நம்ம கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு நல்லவர்களாக இருப்போம்.
ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ரெகுலராக தியானம் பண்ணி கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காடுங்கிற பகவானோட ஐக்கியமாகறதுல நம்ம கோலில் முழு கவனம் செலுத்துவோம். பகவான் அருளால் நாமளும் அந்த மாயையை கடப்போம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.